இறையன்பர்களே, கடவுளின் திருப்பெயர் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தவக்கால சிந்தனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட பொருள் அன்புக்கு அடிபணிதல். கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு 22:34 முதல் 40 வரை உள்ள இறைவாசகங்கள். சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட இறைவாசகம் மத்தேயு 22:39. உன்மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பதே. அன்றொரு நாள் காடு வழியே நடந்து சென்று கொண்டிருந்தார் ஃப்ளெமிங் என்கிற விவசாயி. அந்த சதுப்பு நிலத்தின் காட்டின் வழியாய் நடந்து செல்கிற போது புதைக்குழியில் தெரியாமல் மாட்டிக்கொண்டு உயிருக்காய் போராடி கொண்டிருந்த சிறுவனை பார்த்தார். சூழலை புரிந்து கொண்ட அவர் தன்னுடைய உயிரையும் பொருட்டாக எண்ணாமல் அந்த சிறுவனை காப்பாற்றுகின்ற பணியிலே ஈடுபட்டார். அவருடைய துணிச்சலான செயல் அந்த சிறுவனை அவர் உயிரோடு காப்பாற்றினார். இதனை அறிந்த அந்த சிறுவனின் தந்தை ஓடோடி அந்த விவசாயியுடைய இல்லத்திற்கு சென்று அவருக்கு பணம் பொருள் கொடுத்து அவர் நன்றி செலுத்த விரும்பினார். ஆனால் அந்த விவசாயியோ அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். மீண்டும் அவரை கட்டாயப்படுத்தினார். அப்பொழுது சொன்னார், அப்படி நீங்கள் எனக்கு உதவி செய்ய விரும்பினீர்கள் என்றால் என்னால் என்னுடைய மகனை கல்வி கற்க வைக்க முடியவில்லை. கல்வியை பாதியிலே நிறுத்தி இல்லத்தில் இருக்கிறான். அவனுடைய கல்விக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்டார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டவர் அவரை கல்வி கற்க வைத்தார். அவர் மருத்துவராக தன்னுடைய கல்வியை நிறைவு செய்தார். மருத்துவத்துறையிலே பல சாதனைகளை செய்தார். அவருடைய கண்டுபிடிப்புகளிலே மிகவும் முக்கியமான ஒன்று பென்சிலின் என்கிற ஆன்டிபயோட்டிக் மருந்து தான். அவர்தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஆண்டுகள் செல்ல கழிந்தன. ஒரு நாள் தன்னுடைய கல்விக்கு உதவி செய்த அவருடைய மகன் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு இல்லத்தில் இருந்தார். அவருக்காக பல மருந்துகள் மருத்துவ முறைகள் பயன்படுத்தப்பட்டதனால் முழுமையான நலம் பெற இயலவில்லை. இந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடித்த பென்சிலின் என்கிற மருந்தின் வழியாக அவர் முழுமையான நலம் பெற்றார். அன்புக்குரிய இறை மக்களே, இப்படி ஃப்ளெமிங் குடும்பத்தாரால் 2 முறை உயிர் பிழைத்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, இங்கிலாந்து நாட்டின் பிரதமராகிய வின்சென்ட் சர்ச்சில் என்பவர்தான். இங்கு அன்பு பதிலன்பானது, அந்த பதிலன்பு பேரன்பானது. அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யப்படுவீர்கள். அன்பு எல்லோரையும் வாழ்விக்கின்ற ஒன்று ஆகும். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் யூத சமய தலைவர்களுக்கு இயேசுவானுடைய திருப்பணி சவாலாக அமைந்தது. படிநிலை ஏற்றத்தாழ்வுகளையும் வேறுபாடுகளையும் யூத சமய தலைவர்கள் சமுதாயத்தில் உருவாக்கினார்கள். ஆகவே தான் ஏழைகள் செல்வர், கற்றவர்கள் கல்லாதவர்கள், அடிமைகள் உரிமை குடிமக்கள், ஆண்கள் பெண்கள் என்று சொல்ல வேறுபாடுகளையும் பாவிகள் வரிதண்டு என்று சொல்லக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளையும் சமுதாயத்தில் மிகுதியாக இருந்தன. இந்த வேறுபாடுகளை ஏற்றத்தாழ்வுகளை சமய தலைவர்கள் தக்க வைத்தார்கள், அதிலே குளிர் காய்ந்தார்கள். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து எல்லா மக்களிடத்திலும் அன்பாயிருந்தார், எல்லாரையும் ஒன்று போல் பார்த்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், அவர் மீது குறை சுமத்த வேண்டும் என்று சொல்லி சமய தலைவர்கள் எண்ணினார்கள். அதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சியில் ஒன்று தான் நாம் வாசித்த திருமறை பகுதிகளை பார்க்கின்றோம். பரிசேயர்கள் இணைந்து திருச்சட்ட நூல் அறிஞர் ஒருவரை அழைத்து இயேசுவானிடத்தில் அனுப்புகிறார்கள். அந்த திருச்சட்ட நூல் அறிஞர் இயேசுவானிடத்தில் கேட்கிறார், சட்டங்களிலே முதன்மையான சட்டம் எது என்று சொல்லி, அந்த தலை சிறந்த சட்டம் எது என்று சொல்லி கேட்டார். ஆக தன்னிடத்தில் வினாவினை தொடுத்த அந்த திருச்சட்ட நூல் அறிஞருக்கு எளிமையாக அவர் புரிந்து கொள்ளும் அளவிற்கு
விளக்கத்தை அவர் கொடுத்தார். முழு மனதோடு உன் கடவுளிடத்தில் அன்பு செலுத்து, உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்துறப்பிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி தெளிவாய் சுட்டி காட்டினார். கடவுளிடத்தில் முழு மனதோடு அன்பு செலுத்த வேண்டும், அதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மக்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே. அன்புக்குரிய இறை மக்களே, தவக்காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பயணித்த வாழ்க்கை பயணத்தை சற்று திரும்பி பார்ப்போம், அலசி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அன்பிற்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? கடவுளத்தில் அன்பு செலுத்துவதற்கு நாம் விரும்புகின்றோம், அதை முயற்சிக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் சமுதாயத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களிடத்தில் அன்பு காட்டுவதற்கு தயக்கம் காட்டுகிறோம். காரணம் என்ன? நம்முடைய இருக்கின்ற பகைமை உணர்வும் மனக்கசப்பும் போட்டி மனநிலையும் பொறாமையுமே காரணம். கிறிஸ்து கற்றுத்தந்த அன்பிற்கு சான்றுகளாக வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். பகைவரிடத்தில் அன்பு, வெறுப்போருக்கு நன்மை, சவிப்போருக்கு ஆசி, இகழ்வோருக்கு இறைவேண்டல், அறைபவருக்கு மறுகன்னம், மேலாட எடுப்போருக்கு அங்கி, கேட்போருக்கு கொடு, எடுத்தால் திருப்பி கேட்காதே என்கிற நேர்மறையான உண்மைகளை இயேசுவானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவை பின்பற்றி வாழ, அதற்கு சான்றாளாய் வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இறையவர் கற்றுத்தந்திருக்கின்ற அன்பின் வாழ்க்கை பயணத்தை தொடர அன்பின் கருவிகளாக நம்மை அர்ப்பணிப்போம், அன்பின் கருவிகளாக செயல்பட ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். இறைவேண்டல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மகிழ்வான இந்த நாளுக்காக ஆண்டவரை போற்றுகின்றோம், ஆண்டவரை துதிக்கின்றோம். இறை அன்பினை வாழ்க்கை பயணத்தில் பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அந்த இறை அன்பினை சமுதாயத்தில் வாழுகிற மக்களுக்கு எங்கள் வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தி வாழவும், தவக்காலத்தில் தூய்மை சிந்தையோடு தூயவர்களாய் வாழ்க்கை பயணத்தை கற்றெழுப்ப ஆண்டவர்களுக்கு அருள் தோறும்படி செபிக்கிறோம். எங்களிடத்தில் இருக்கின்ற பகைமை உணர்வையும் போட்டி மனதலையும் பழுவாங்குகிற சிந்தையை எல்லாவற்றையும் களைந்து கிறிஸ்து கற்றுத்தந்த அன்பினை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை செயல்படுத்தி இறை வருகை மட்டும் அன்புக்கு சான்றாய் வாழ ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி இறைமகனாம் கிறிஸ்துவின் திருப்பேரில் வேண்டி நிற்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, ஆமென். Kuruserina